திரு மதுக்கூர் ராமலிங்கம், இப்போ நீங்கள் தான் வந்து நேற்று தீர்ப்பு வந்ததுலேருந்து இடதுசாரி அமைப்பினர் வந்து வெகு தீவிரமாக இதற்கான எதிர்ப்பை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. வட மாநிலத்தில் மதவெளி அரசியலை கையில் எடுத்த மாதிரி இங்கே அவங்க உள்ள நுழையிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் உஷாராக இருக்கணும்னு. அது என்ன கலவர பூமியாக மாற்றுவதற்கு இந்த உத்தரவு அவ்வளோ வடிவகுக்கும்னு நீங்கள் பயப்படுறீங்க? நிச்சயமாக அயோத்தியிலும் கூட இப்படித்தான் நீதிமன்றங்களையும் கூட அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த அச்சத்திலே தான் இந்த இவர் எனக்கு முன்னால பேசிய அருமை சகோதரர் புரட்சி கவிதாசன் பேர் ராமசாமின்னு பேர் வச்சா இந்துவா அப்படின்னு கேட்டார். சகோதரரும் புரட்சி கவிதாசன் வச்சிருக்கிறதால அவர் புரட்சியின் பக்கம் இருக்கவில்லை, எதிர் புரட்சியின் பக்கம் தான் இப்ப நிற்கிறார். அதனுடைய பழைய பெயரா இருக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பிரச்சனை இப்ப என்ன, மரியாதைக்குரிய மாண்புமை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அந்த தீபம் ஏற்றலாம் என்று சொல்கிற அந்த இடம் தர்காவுக்கு, சிக்கந்தர் தர்காவுக்கு அருகிலே இருக்கிறார். ஆனால் இந்த எதிர்த்தரப்பு, அதாவது ராம ரவிக்குமார் மனு தாக்கல் செய்தார் இல்லையா, அந்த இடத்தில் தான், அதாவது அது என்ன சொல்றாங்கன்னா, அது ஆர்கியாலஜிக்கல் சர்வேக்காக போடப்பட்ட ஒரு அடையாள கல்லே தவிர ஒருபோதும் அதில் தீபம் ஏற்றப்பட்டது இல்லை. எங்கே ஏற்றப்பட்டது என்றால் முருகப்பெருமானுடைய கருவறைக்கு மேலே இருக்கிற உச்சி பிள்ளையார். ஓகே, உங்க அப்ஜெக்ஷன் இருந்தா உங்க சுற்றுல சொல்லுங்க. அவர் பேசட்டும், இப்பதான் பேசுறாரு, சொல்லி முடிச்சிருங்க, அப்புறம் நீங்க பேசுங்க. ஒருபோதும் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தன்னுடைய தீர்ப்பில இந்த இடத்தில இந்த ஆண்டு துவங்கி இனிமேல் அப்படின்னு சொல்றத அந்த ஐயா சொல்லியிருக்காங்க, நீதிபதி ஐயா. எனவே இதுவரை அந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படவில்லை என்பது ஒன்று. இரண்டாவது, திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்றக்கூடாது என்று யாருமே சொல்லவில்லை. ஏற்கனவே உள்ள நடைமுறையை மாற்றாதீர்கள். கருவறைக்கு மேலே உள்ள உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு அருகே உள்ள மண்டபத்திலேதான் தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. இவர்கள் தீபத்தூண் அல்லது தூபத்தூண் என்று சொல்கிற அது ஆர்கியாலஜிக்கல் சர்வே நில அளவைக்காக நிறுத்தப்பட்ட ஒரு கல், அதற்கான அடையாளம் அங்கே இருக்கிறது. இரண்டாவது, எந்த இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற வழக்கு இன்றைக்கு நேற்றைக்கு வரவில்லை. ஏற்கனவே 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வாயம் ஏற்கனவே எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படுகிறதோ அதே இடத்தில் தான் ஏற்றப்பட வேண்டும் என்று 2 நீதிபதிகள் தீர்ப்பு சொன்ன பிறகு ஒரு சிங்கிள் ஜட்ஜு அதை மறுத்து சொல்ல முடியுமா என்பது ஒரு கேள்வி. இல்ல, ஒரே ஒரு குறுக்கீடு. 2017 நீங்க சொல்றீங்க, 2014 நீங்க சொன்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்து 2017 மேல்முறையீடு 2 நீதிபதிகள் அதை ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா மனுதாரர் என்ன கோர்ட்டுக்கு போறாருன்னா 96லயே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அந்த தீபத்தூணுல ஏத்தலான்னு. ஆனா 96ல இருந்து இதுவரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறையோ அரசு அதிகாரிகளோ அந்த இடத்துல ஏத்த விடாம சதி செய்யறாங்க. இப்ப இந்துக்களின் வழிபாட்டு உரிமையை பறிக்கிறாங்க திட்டமிட்டு. அதனை நாங்கள் நீதிமன்றம் வாயிலா போய் நிலை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, தீபத்தூண், அந்த தூண் பேரே தீபத்தூணு. அப்ப கடந்த காலங்களில் ஏற்றப்பட்டிருக்கு, அதனால அந்த பேர் வந்திருக்கு. அதுல இருந்து நீங்க உச்சி பிள்ளையார் மண்டபத்தில் போய் நீங்க மறுபடியும் விளக்கு ஏத்துனீங்கன்னா அது எப்படி சரியா இருக்க முடியும்? அப்ப பழைய பாரம்பரியத்தை காப்பாற்றுவதும் நம்முடைய நோக்கமா இருக்கணும் அப்படின்னு நீதிபதி குறிப்பிடுறார். இதுக்கு என்ன உங்க பதில்? இல்ல, அது தீபத்தூணே அல்ல என்பது நீதிமன்றத்தில எதிர்த்தரப்பு தெளிவாக சொல்லி இருக்கிறது. நீங்க திருப்பரங்குன்றத்துல போய் யாரையாவது ஒருத்தரை கேளுங்க, அதுக்கு சர்வேக்கல் என்றுதான் பெயரே தவிர தீபத்தூண் என்று அந்த உள்ளூர் மக்கள் ஒருபோதும் சொன்னதில்லை. இரண்டாவது, 96லே இப்படி ஒரு தீர்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள், அது உண்மை இல்லை என்பதுதான் சட்ட வல்லுநர்கள் சொல்வது. ஒருவேளை 96லே தீர்ப்பு இருந்தால் அதை இந்து சமய அறநிலையத்துறை நிறைவேற்றவில்லை என்றால் ஏன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு இவர்கள் சொல்லுகிற, நான் ஒருபோதும் இவர்களை இந்து அமைப்புகள் என்று சொல்ல மாட்டேன், இந்துத்துவ அமைப்புகள். நீங்க 96ல தீர்ப்பு வந்துருச்சு, 97ல 98ல ஏன் 2025 வரைக்கும் அந்த தீர்ப்பை அமலாக்குவதற்கு ஒரு மனு போட்டேன் என்று இங்க வந்திருக்கிற யாராவது சொல்லட்டும். நான் என்ன கேட்கிறேன், நீங்க இந்த பிரச்சனைய, கார்த்திகை தீபம் இங்க நான் மதுரையில தான் குடியிருக்கிறேன், திருப்பரங்குன்றத்துக்கு 100 முறை போயிருக்கிறேன். அந்த மலையை உள்ளும் புறமுமாய் நான் அறிவேன். அது முருகன் கோயில் இருக்கு, சமண கோயில் இருக்கு, காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு, பெருமாள் கோயில் இருக்கு. இதையெல்லாம் விட தமிழின் மூத்த தெய்வமான மூதேவி கோயிலும் அங்க இருக்கிறது. அது ஒரு பல்சமய தலமாக இருக்கிறது. உள்ளூர் மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. போற போக்குல சகோதரர் சொல்றாரு, சு வெங்கடேசன் பிரியாணி நவாஸ் கனியே பிரியாணி சாப்பிடலங்க. ஏற்கனவே தர்காவுல ஆடு கோழி பலியிடுகிற வழக்கம் இருக்கிறது. எனவே அங்கெல்லாம் செஞ்சாங்களே தவிர இந்த கோயிலின் புனித தன்மைக்கு ஒருபோதும் சிறுபான்மை மக்களோ அல்லது இவர்கள் சொல்கிற கடவுள் இல்லை என்று சொல்பவர்களோ ஒருபோதும் அதிலே
இடையூறு செய்ததே இல்லை. இப்ப என்ன பிரச்சனைன்னா, இதே மதுரைக்கு மெட்ரோ ரயில் இல்லைன்னு சொன்னப்ப இந்த இந்துத்துவ அமைப்புகள் எங்க போனாங்க? கீழடி அகழ்வாய்வை வெளியிடக்கூடாது என்று சொன்ன பொழுது இந்த இந்துத்துவ அமைப்புகள் எங்க போனாங்க? மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இதோடு அழிக்கப்பட்டதெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு இயங்குகிறது. இதுவரை ஒரு பேச்சே முடிச்சுட்டு போயிட்டாங்களே, இதுவரை ஏன் திறக்கவில்லை? இவர்களுக்கு மதுரையை பற்றியும் கவலை இல்லை, தமிழை பற்றியும் கவலை இல்லை, மக்களை பற்றியும் கவலை இல்லை. இதே திரு எச் ராஜா என்ன பேசினாரு? முருகப்பெருமானை பற்றி பேசல, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள். அயோத்தி பிரச்சனையை எப்பொழுது கையில் எடுத்தார்கள்? மரியாதைக்குரிய சமூக நீதி காவலர் VP சிங் அவர்கள் மண்டல் குழு பரிந்துரையை நடைமுறைப்படுத்த போகிறேன் என்று சொன்ன உடனேதான் இவர்கள் அயோத்தி பிரச்சனையை எழுப்பினார்கள். இன்னைக்கு RSS தலைவர் காசியிலே மதுராவிலே நாங்கள் இதே போல மசூதி, நான் ஒன்னே ஒன்று மட்டும் கேட்கிறேன், நாங்கள் இந்துன்னு சொல்றாங்கல்ல, இதுவே திருப்பரங்குன்றம் கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது கூடாது, சமஸ்கிருதத்திலே தான் செய்ய வேண்டும் என்று தமிழ் கடவுள் முருகன் ஒரு பக்கம் சொல்லுவாங்க. ஆனா தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல தானே குடமுழுக்கு செய்யணும், தமிழ்ல தானே அர்ச்சனை செய்யணும். குறிஞ்சி நில தலைவனான முருகனுடைய கருவறைக்கு அனைத்து ஜாதியினரும் போகத்தானே வேண்டும். இது குறித்து இந்துத்துவ அமைப்புகளினுடைய நிலைப்பாடு என்ன? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர், நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்ல அர்ச்சனை என்ன சொல்றீங்க? இதே தமிழின் பெருமையை பேசுகிற கீழடி அகழ்வாய்வை ஒன்றிய அரசு முடக்கி வச்சிருக்க, என்ன சொல்றீங்க? இவர்கள் அன்றைக்கு மண்டல் குழு வந்ததால் அன்றைக்கு அயோத்தியை எடுத்தார்கள். தமிழ்நாட்டிலே இவர்களால் நுழைய முடியவில்லை. எனவே ஐயா RK சொன்னது போல வேல் யாத்திரை என்று நடத்தினார்கள். அது எடுபடாததால் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தை செய்கிறார்களே தவிர, இதுல நீதியரசர் போனாருன்னா சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களை இடத்தை ஆய்வு செய்ய கூட்டு போகணும்ல. நீதிபதி ஐயா தனியா போயிட்டு வந்துதான் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. நீதிபதி தீர்ப்புல பல விஷயங்களை குறிப்பிடுறாரு திரு ராமலிங்கம். அகநானூறு 2000 ஆண்டுகளுக்கு பழமையானதுன்னு ஆய்வறிஞர்கள் ஒத்துக்கிட்டாங்க. அதுல வரக்கூடிய பாடல் 59, 149 திருப்பரங்குன்றம் மலை முருகனுடைய மலை அப்படின்னு சொல்லப்படுது. சீவக சிந்தாமணியில குன்றின் மேலிட்ட விளக்காய், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் நம்ம சொல்றோம். அப்ப இதெல்லாம் அங்க வருது. அப்ப நம்ம சங்க இலக்கியம் தொட்டு அந்த மலை, குறிப்பா குன்றிருக்கக்கூடிய மலையெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அப்ப அந்த பாரம்பரியத்தை, அந்த உரிமையை நாம நிலைநாட்டணுமா இல்லையா? அப்ப அதை நிலைநாட்டாம விட்டா அது அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லக்கூடியது. அப்ப சங்க இலக்கிய உதாரணங்களை எல்லாம் சொல்லி அதை நம்ம காப்பாற்றணும்னு சொல்றாங்கல்ல, அது ஒரு சரியான வாதமா பார்க்க முடியாதா? இல்ல, சங்க இலக்கியத்துல எந்த இடத்துலங்க, இந்த இடத்துலதான் இது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஊர்ன கல்லுங்க. ஒருவேளை தீபம் ஏற்றப்பட்டிருக்கலாம். இந்த கார்த்திகை விழா என்பது விவசாயத்தோடு தொடர்புடைய ஒரு விழா. ஆனா விவசாயமே பாவத்தொழில் என்று சொல்கிற கருத்தியலை உடையவர்கள் இவர்கள். ஆனா இவர் வள்ளுவருக்கு நீங்க வெள்ளச்சாயம் அடிச்சா நாங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்ற வள்ளுவனுக்கு எப்படிங்க சனாதன தர்மம் அல்லது நீங்கள் சொல்கிற சதுர்வர்ணம் மயா சிஸ்டம் என்றெல்லாம் மனு தர்மத்தை உயர்த்தி பிடிக்கிற நீங்கள், இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டமே ஏன் மனு தர்மத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படவில்லை என்று கேட்பவர்கள் எப்படி வள்ளுவரை கொண்டாட முடியாதோ அது போல சமத்துவ கடவுளாக இருக்கிற தமிழ் கடவுளாக இருக்கிற முருகனையும் இவர்கள் கொண்டாட முடியாது. நீங்கள் சொல்கிற அகநானூறு மட்டுமல்ல, இன்னும் பல சங்க இலக்கியங்களில அது ஒரு இயற்கை பன்மைய சூழலாகத்தான் திருப்பரங்குன்றம் என்றைக்கு இருந்து வந்திருக்கிறது. அது முருகனுடைய மலை என்பதில யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த இன்னொரு வரலாறுக்குள்ள போனா அது தேவையில்லாத இடம் கருதி நான் தவிர்க்கிறேன். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அகநானூர்ல RSS நீங்க இவங்க சொல்றாங்கல்ல, RSS உருவாவதற்கு முன்னாலேயே இந்து மதம் என்கிற பெயரில் இல்லாவிட்டாலும் கூட தமிழருடைய வழிபாட்டு முறை என்பது இருந்திருக்கிறது. இவர்கள் சொல்வது போல அன்றைக்கு சங்க இலக்கியத்தில எல்லாம் எல்லாரையும் அவர் சொன்னார் பத்தியா, அது மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்து மதம் எல்லோரையும் இணைத்துக் கொண்டுதான் செல்ல விரும்புகிறது. ஆனால் இந்துத்துவா அவர்களுக்கு இடையே பகைமையை, கலவரத்தை உண்டாக்க முயல்கிறது. இல்ல, திருப்பரங்குன்றதுக்கு நண்பர் கூட ஐயா பெரியவர் நித்யானந்தம் கூட சொன்னார். அதாவது நீங்க இப்ப கருத்தாளர் நெறியாளராக இருக்கீங்க, நான் கருத்தாளராக இருக்கேன்னு. இப்ப நான் கூட நினைச்சா நெறியாளராக மாற முடியும், கருத்தாளராக மாற முடியும். நீங்க எவ்வளவு ரிப்போர்ட்டரா இருந்து இப்ப செய்தி ஆசிரியராக மாறி இருக்கீங்க. ஆனா நான் ஒருபோதும் பிராமணனா மாற முடியாது. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, பிராமண குணத்தோடு இருக்கலாம், ஆனா நான் பூணூல் போட முடியாது, எனக்கு ஆவணி அவிட்டம் கிடையாது, நான் கோயிலுக்குள்ள போக முடியாது, என்னுடைய தாய்மொழி தமிழை சொல்லி என்னுடைய நான் நம்புகிற கடவுளை வழிபட முடியாது. எனவே இது ஐயா ரொம்ப தெளிவா சொல்றார். அது குணம் தாங்க அப்படின்னு. அப்ப ஏன் குணம்னா ஏன் ஜாதி வருது? ஏன் கருவறைக்குள்ள எல்லாரும் போக முடியல? ஏன் தமிழ் அர்ச்சனை பண்ண முடியல? ஐயா RK பேசும் பொழுது ஏதோ தப்பா பில்ல பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. அது உண்மையா? நீங்க கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் கொடுக்க மாட்டேங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் இது வரைக்கும் கீழடி அகழ்வாய்வை நீங்க தமிழ்னு பேசுறீங்கல்ல,
நம்முடைய பிரதமர் கூட கோவையில வந்து என்ன சொல்றாங்க, ஐயோ நான் தமிழ்ல பேச முடியாம போயிடுச்சேன்னு. நம்ம யாரையும் தமிழ் பேச விடாம பண்ணிடுவாரு கூட தெரியுது அது. இப்பவும் சொல்றான், திருப்பரங்குன்றத்துல அந்த தீப தூண் அது அல்ல. ம். நான் என்ன நீங்க அவங்க கூட கேட்டாங்க, அந்த இடத்துல ஏற்றுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு. நான் கேட்கிறேன், உச்சி பிள்ளையார் கோயில்ல வழக்கமாக ஏற்றப்பட்ட இடத்துல தீபம் ஏற்றப்படுவதில்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ம். ஏன் திடீர்னு அந்த இடத்துல மாத்தணுங்கிறீங்க? தர்காவுக்கு பக்கத்துலதான் போய் மாத்தணும். இதாங்க இதே மதுரை ஒரு மக்கள் ஒற்றுமையினுடைய மத நல்லிணக்கத்தினுடைய அடையாளங்க. இது உங்களுக்கு தெரியும். அழகர் ஆத்துல இறங்குற பொழுது 10 லட்சம் 20 லட்சம் பேர் வருவாங்க. ஒரு சின்ன சலசலப்பு கூட இருக்காது. கோரிப்பாளையத்துக்கு தர்கா சார்பா அவங்களுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க. அவர் ஏன் சொல்றேன்னா அதுதான் அதுதான் மக்களுடைய இயல்பு. ஆனா நீங்க அயோத்தியா மாற்றுவேன் என்று சொல்வது சமூக நீதியை அளிப்பதற்காக, தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளுவதற்காக. நீங்க உடனே வந்து ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கேக்குறீங்கன்னு. கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பது அவருடைய சொந்த பிரச்சனை, அரசியல் சட்டத்தினுடைய உரிமை. ஆனால் அதை காரணம் காட்டி நீங்கள் கலவரம் செய்ய முயற்சி பண்ண கம்யூனிஸ்டுகள் மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட 6 கட்சிகள் சேர்ந்து மனு கொடுத்திருக்கிறார்கள். இது மதுரையினுடைய பிரச்சனை, மக்களினுடைய பிரச்சனை. இப்போது நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது, விசாரணைக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது. எனவே அண்ணன் ராஜாக்கள் சங்கிகள் முழு மகிழ்ச்சி அடைய வேண்டாம். அடுத்த அமர்வாயம் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். அதற்கு மேல்முறையீடு இருக்கிறது. நன்றி.